மனுஷகுமாரனுடைய வருகை. மின்னல் கிழக்கில் இருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும். இயேசு கிறிஸ்து வரப்போகிற உபத்திரவங்களை குறித்து முன்னறிவிக்கிறார். இதைத் தொடர்ந்து மனுஷகுமாரனுடைய வருகையை குறித்தும் வெளிப்படுத்துகிறார். உபத்திரவ காலமெல்லாம் முடிந்தவுடனே மனுஷகுமாரனுடைய வருகை இருக்கும். மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். இந்த உலகத்தில் தம்முடைய ஆவிக்குரிய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்காக மனுஷகுமாரன் வரப்போகிறார். ராஜ்யத்தின் சுவிசேஷம் உலகம் முழுவதும் வேகமாக பரவும். மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல சுவிசேஷமும் வேகமாக பிரகாசிக்கும். சுவிசேஷம் ஒளியாக இருக்கிறது. இது மின்னலை போல திடீரென்று தோன்றி உடனே மறையும் ஒளி அல்ல. சுவிசேஷம் சூரிய ஒளியைப் போல பகல் முழுவதும் பிரகாசிக்கும் ஒளியாக இருக்கும். சுவிசேஷம் மின்னலை போலவும் இருக்கிறது. மின்னல் வானத்தில் இருந்து உண்டாகிறது. மனுஷன் அல்ல, தேவனே வானத்தில் இருந்து மின்னலை அனுப்புகிறார். அதுபோல சுவிசேஷமும் மனுஷரால் உண்டானதல்ல. தேவனே வானத்தில் இருந்து சுவிசேஷத்தை நமக்கு அனுப்பி தந்திருக்கிறார். மின்னலை பிரத்யட்சமாக பார்க்கலாம். எல்லா இடத்திற்கும் மின்னல் ஊடுருவி செல்லும். அதுபோல சத்தியமும் ஒளிப்பிடத்தில் மறைந்து கொள்ளாது. எல்லா இடத்திற்கும் சத்தியம் பாய்ந்து செல்லும். இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தை வெளியரங்கமாய் உலகத்துடனே பேசினார். அவர் மறைவிடத்தில் யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக சுவிசேஷத்தை அடக்கி வைக்கவில்லை. இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலர்களும் சுவிசேஷத்தை வீடுகளின் மேல் பிரசித்தம் பண்ணினார்கள். மின்னல் திடீரென்று தோன்றும், திடீரென்று மறையும். மின்னல் வரும்போது உலகத்தாருக்கு ஆச்சரியமாக இருக்கும். மின்னல் தோன்றியவுடன் இருள் அகலும். அதுபோலவே சுவிசேஷம் என்னும் மின்னல் தோன்றியவுடன் அறியாமை என்னும் இருள் அகன்று போகும். மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கும். வேகமாகவும் விரிவாகவும் ஒரு முனையில் இருந்து மறுமுனைக்கு செல்லும். மின்னலின் வேகத்தை யாராலும் தடை பண்ண முடியாது. மின்னல் கிழக்கில் இருந்து தோன்றும் என்று இயேசு கிறிஸ்து கூறுகிறார். இயேசு கிறிஸ்து கிழக்கு திசையில் இருந்து எழும்பி வந்திருக்கிறார் என்று வேத பண்டிதர்கள் கூறுகிறார்கள். கிழக்கில் இருந்து தோன்றும் மின்னல் மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கும். சுவிசேஷத்தின் வெளிச்சம் சூரியனோடு எழும்புகிறது. சூரியனோடு பிரயாணம் செய்கிறது. சூரியனின் ஒளிக்கதிர்களைப் போல சுவிசேஷத்தின் ஒளிக்கதிர்களும் பூமியின் முடிவு வரையிலும் பிரகாசிக்கிறது. சுவிசேஷத்திற்கு எதிராக சில அந்தகார சக்திகள் எழும்பி கிரியை செய்கின்றன. ஆயினும் சுவிசேஷத்தை எந்த சக்தியாலும் தடை பண்ண முடியாது. வனாந்தரமாக இருந்தாலும் ஒளிப்பிடமாக இருந்தாலும் சுவிசேஷம் எங்கும் பிரவேசிக்கும். ஒரு காரியம் தேவனால் உண்டாயிருக்கும் போது அதை ஒழித்துவிட யாராலும் கூடாது என்று கமாலியேல் கூறுகிறார். சுவிசேஷம் எந்த இடங்களில் எல்லாம் பிரவேசிக்கிறதோ அந்த இடங்களில் எல்லாம் தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகிறது. ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் திரளாய் கூட்டிச் சேர்க்கப்படுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலும் இருந்து கூட்டிச் சேர்க்கப்படுவார்கள். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அறையப்பட்டார். இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் போது ஜனங்கள் எல்லோரும் இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகி ஓடிப்போவார்கள் என்று யூதர்கள் நினைத்தார்கள். ஆனால் கல்வாரி சிலுவையின் வல்லமை எல்லா ஜனங்களையும் இயேசு கிறிஸ்துவின் பக்கமாக கூட்டிச் சேர்க்கிறது. இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லோரையும் தம்மிடமாக இழுத்துக் கொள்வார். இயேசு கிறிஸ்துவிடம் மாத்திரமே நித்திய ஜீவன் உள்ளது. ஆகையினால் ஆத்துமாக்கள் எல்லாம் அவரை தேடியே வரும். நல்ல மேய்ப்பனின் சப்தத்தை அவருடைய ஆடுகள் அறிந்து கொள்ளும். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் கள்ள கிறிஸ்துக்களுக்கும் கர்த்தருடைய ஆடுகள் செவிகொடாமல் கிறிஸ்துவுக்கே செவி கொடுக்கும். கிறிஸ்து எங்கே இருக்கிறாரோ அங்கே அவருடைய பரிசுத்தவான்கள் கூடியிருப்பார்கள். கள்ள கிறிஸ்துக்கள் இருக்கும் இடங்களில் கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் கூடி வரமாட்டார்கள். இயேசு கிறிஸ்துவின் கிருபை எல்லா பரிசுத்தவான்களையும் அவர் பக்கமாக கூட்டிச் சேர்க்கிறது. எருசலேமை அழிப்பதற்காக மனுஷகுமாரனுடைய வருகை இருக்கும் என்று வேத பண்டிதர்களில் சிலர் இந்த வாக்கியத்திற்கு வியாக்கியானம் கூறுகிறார்கள். மின்னல் எதிர்பாராத நேரத்தில் வரும். அதுபோலவே மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். மின்னலை தொடர்ந்து இடிவோசை கேட்கும். மின்னல் இடிவோசைக்கு அடையாளமாக அதற்கு முன்பாக வருகிறது. இடிவோசையும் ஆச்சரியமானது, மின்னலும் ஆச்சரியமானது.
பிணம் எங்கே இருக்கிறதோ அங்கே கழுகுகள் வந்து கூடும். பிணம் இருக்கும் இடங்களில் கழுகுகள் கூடி வருவதை நாம் எதிர்பார்க்கலாம். எருசலேமின் அழிவு நிச்சயமாகவே உண்டாகும். அங்கு ஏராளமான பிணங்கள் இருக்கும். அவற்றை சுற்றிலும் கழுகுகள் வந்து கூடும். யூதர்கள் துன்மார்க்கமாக ஜீவனம் பண்ணி தங்கள் ஆத்துமாக்களை கெடுத்து போட்டார்கள். ஆவிக்குரிய ஜீவன் இல்லாமல் மரித்த பிணங்களைப் போல இருக்கிறார்கள். தேவனுடைய நீதியான நியாய தீர்ப்பு யூதர்கள் மீது வரும். ரோம பேரரசார் கழுகுக்கு ஒப்புமையாக இங்கு கூறப்பட்டிருக்கிறார்கள். யூதர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் ரோம பேரரசார் சென்று அவர்களை அழித்து போடுகிறார்கள். கழுகுகள் பிணங்களை மோப்பம் பிடித்து அவற்றை சுற்றி வந்து கூடுவது போல ரோம பேரரசாரும் யூதர்கள் ஒளிந்திருக்கும் இடங்களை தேடி வந்து அவர்களை சுற்றி வளைக்கிறார்கள். இந்த வாக்கியம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நியாய தீர்ப்பு நாளை குறிக்கும் என்று வேத பண்டிதர்களில் சிலர் வியாக்கியானம் கூறுகிறார்கள். நியாய தீர்ப்பு நாளில் இயேசு கிறிஸ்து மின்னலை போல வருவார். அவர் வரும்போது அவர் வனாந்திரத்தில் இருக்கிறார் என்று யாராவது சொல்வார்களானால் கர்த்தருடைய பிள்ளைகள் அதை நம்பி அங்கு புறப்பட்டு போய்விடக்கூடாது. இயேசு கிறிஸ்து அறை வீட்டிற்குள் இருக்கிறார் என்று யாராவது சொல்வார்களானால் கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த வார்த்தையை நம்பக்கூடாது. இயேசு கிறிஸ்துவை காண்பிக்கிறேன் என்று யாராவது கூறினால் அவர்களை நம்பி அவர்கள் பின்னாலே போகக்கூடாது. இயேசு கிறிஸ்துவை வனாந்திரத்திலோ அறை வீட்டிற்குள்ளோ பார்க்க முடியாது. அவரை வானத்தில் பார்க்க வேண்டும். வானங்களால் அவரை அடக்கி வைத்திருக்க முடியாது. மனுஷகுமாரன் இறங்கி வருவதை பார்க்க வேண்டுமென்றால் நாம் வானத்தை மாத்திரமே நோக்கி பார்க்க வேண்டும். மனுஷகுமாரன் வானத்தின் மேகங்கள் மேல் வரும்போது கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எல்லோரும் கூட்டிச் சேர்க்கப்படுவார்கள். பரிசுத்தவான்கள் கூட்டிச் சேர்க்கப்படுவது மிகவும் வேகமாக நடைபெறும். இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையின் வேளை உபத்திரவம் முடிந்தவுடன் 1000 வருஷ அரசாட்சியின் ஆரம்பத்தில் 3.5 வருஷங்கள் அந்தி கிறிஸ்து ஆளுகை செய்த பின்பு இந்த காலத்தின் முடிவில் 10 ராஜ்யங்கள் எழும்பி இருப்பார்கள். லோத்தின் நாட்களிலும் நோவாவின் நாட்களிலும் இருந்ததை போன்று துன்மார்க்கம் பெருகியிருக்கும் நாட்களில் சபை காலத்திற்கு பின்பு எருசலேம் சேனைகளால் சுற்றி வளைக்கப்பட்டு அதன் பாதி பட்டணம் எடுத்துக்கொள்ளப்படும் போது மரித்த நீதிமான்கள் உயிர்த்தெழுந்த பின்பு துன்மார்க்கர் உயிர்த்தெழுவதற்கு 1000 வருஷங்களுக்கு பின்பு வெளிப்படுத்தின விசேஷம் 4 முதல் 19 வரை உள்ள அதிகாரங்களில் கூறப்பட்டிருக்கிறவை நிறைவேறிய பின்பு 1000 வருஷ அரசாட்சிக்கு முன்பு சாத்தான் கட்டப்பட்டிருக்கிற போது இஸ்ரவேல் ஜனங்கள் கூட்டிச் சேர்க்கப்பட்டு ரட்சிக்கப்பட்ட பின்பு இயேசு கிறிஸ்து தாவீதின் சிங்காசனத்தில் அமர்ந்து இஸ்ரவேலை நித்திய காலமாக ஆளுகை செய்ய ஆரம்பிக்கும் போது இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை எப்படி இருக்கும்? மின்னலை போல அழிவோடு காணக்கூடிய விதமாக வெளிச்சத்தோடும் அக்கினியோடும் வைராக்கியத்தோடும் கோபத்தோடும் வல்லமையோடும் மகிமையோடும் பரிசுத்தவான்களோடும் தூதர்களோடும் மேகங்கள் நடுவில் நியாயாதிபதியாகவும் ராஜாவாகவும் திருடனைப் போல. பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும். அர்மகதோனில் யுத்தம் நடைபெறும். அப்போது இயேசு கிறிஸ்து தமது சத்துருக்களை சங்காரம் பண்ணுவார். அவர்களுடைய மரித்த சரீரங்களை புசிப்பதற்காக கழுகுகள் அங்கே வந்து கூடும். இந்த யுத்தத்திற்கு முன்பாகவே சபை எடுத்துக்கொள்ளப்பட்டு விட்டது. இயேசு கிறிஸ்து இன்னும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டவராக இல்லை. அவர் உயிர்த்தெழுந்து விட்டார். அவர் இன்றும் ஜீவிக்கிறவர். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தவான்களும் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வார்கள். அர்மகதோனின் யுத்தம் ஆகாயத்தில் நடைபெறாது, பூமியில் நடைபெறும்.